உடைந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற செய்தியை தான் நம்ம எல்லா பக்கமும் பாக்குறோம். உண்மையிலேயே இந்த கூட்டணி உடைஞ்சிருச்சா அப்படின்னா அதோட கடைசி பகுதியில தான் இருக்கிற மாதிரியான செய்திகள் வருது. ஏன்னா டிவிகேவோட நாங்க கூட்டணி பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு டெல்லி தலைமை சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி தொடருமா தொடராதா, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. தொடர்ந்து தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் களத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரேட்டிவ் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி அப்படிங்கிறது பலமான கூட்டணி. அந்த கூட்டணியை கையாளுறதுல கே ஸ்டாலின் பயங்கர கெட்டிக்காரர் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கும். அது மாதிரிதான் கடந்த 2-3 வருடங்களாக அதிமுகவோட கூட்டணி ரொம்ப பலகீனமா இருக்கு. தலைமை இல்ல, இரட்டை தலைமை, அவங்க பிஜேபிக்கு கைக்கூலியா இருக்காங்க. இந்த மாதிரியான பல நேரேட்டிவ் தன்னுடைய பவர் மூலமா திமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு அடுத்த வீட்டை நம்ம எட்டி பார்த்தா நம்ம வீட்லயே அது நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு திமுக இருக்கு அப்படிங்கறதுதான் செய்தியா இருக்கு. ஏன்னா விரிசல் விழுந்துட்டு இருக்கு திமுக கூட்டணியில அப்படிங்கறத பாக்குறோம். எப்போதும் அதிமுக கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் பார்த்து அங்க ஒற்றுமையே இல்லைங்க, இங்க பலமே இல்லைங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இல்லைங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் திமுக. இப்படி அடுத்த வீட்டை சொல்லிட்டே இருக்கும் பொழுது இங்க குழி தோண்டிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் இன்னைக்கு உறுதியாக சொல்லுது வெளியே போறதுக்கான நிலைமையானதான் காங்கிரஸ்க்கு இருக்கு. பல காலம் இன்டாக்டா இந்த கூட்டணி பயணம் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா இந்த காங்கிரஸ் வெளியேறதுனால ஏற்படக்கூடிய அந்த லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களம் அப்படிங்கிறது 4 முனை போட்டியா இருக்கு. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் என்டிஏ அலையன்ஸ், அந்த பக்கம் புதிய வரவான விஜய் அவர்கள் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஓட்டுகள் உடையக்கூடிய நிலைதான் இருக்கு. இந்த நிலையில திமுகவோ இல்ல என்டிஏ கூட்டணியோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு சீட் இருக்கக்கூடிய கூட்டணியை தக்க வச்சுக்க வேண்டிய நிலைமையில தான் இன்னைக்கு இருக்காங்க. அப்படி திமுக கிட்ட இருந்து காங்கிரஸ் வெளியேறுது அப்படின்னா அது என்ன மாதிரியான பாதிப்பை திமுகக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்கும். ஆனா இப்ப இருக்க சூழல், இன்னைக்கு இருக்க சூழல்ல திமுகவே ஓரளவுக்கு மனசு ஒத்து போய் போனா போகட்டும் காங்கிரஸ் அப்படின்ற நிலைமைக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கடந்த ஒரு வாரமாக பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த காங்கிரஸோடைய கூட்டணி விவகாரம், சீட் ஷேரிங் விவகாரம் அப்படிங்கிறது உச்சகட்டத்துல இருந்தது. டெல்லி தலைமை தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணோம், நாங்க எல்லாம் ஒன்னா பேசிதான் முடிவெடுப்போம் அப்படின்னு இந்த பக்கம் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. டெல்லிய மேலிட பொறுப்பாளரான கிரீஷ் சோடங்கர் இவர் இன்னைக்கு ஏஎன்ஏல ஒரு இன்டர்வியூ ஆனதை கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்க கூட டிவிகேவும் கூட்டணி பேசிட்டு தான் இருக்காங்க, நல்ல சீட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க, எங்களுக்கு அங்க பவர் இருக்கு, எங்களுக்கு பவர் ஷேரிங்கும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அப்படின்றத வெளிப்படையா டிவி சேனலுக்கு சொல்லியிருக்காரு. ஒரு பொறுப்பாளர் சொல்லியிருக்காரு காங்கிரஸ்ல இருந்து. இது அப்படி லேசா கடந்து போக முடியாது. ஏன்னா கடந்த 2-3 நாளா தொடர்ந்து இப்ப 23ஆம் தேதியே இந்த அறிவிப்புகள் வந்துரும், யார் யாருக்கு என்னென்ன சீட்டுன்னு வந்துரும் அப்படின்ற விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. பட் ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதோடைய சுமூகமான நிலையை எட்டல அப்படின்ற செய்தியை தான் நம்ம பாக்குறோம். இங்க தொடர்ந்து செல்வ பெருந்தகை அவர்கள் மட்டும் முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. பட் ஆனா பல காங்கிரஸ் தொண்டர்கள், பல காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுகல இருந்து நம்ம வெளியே வந்தாதான் நம்ம கட்சி பொழைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போறாங்க. பட் ஆனா வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் திமுக விட்டு வந்தா? ஏன்னா டிவிகேக்கு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு பலம் இருக்கா களத்துல? அதோட சேர்த்து இங்க காங்கிரஸ் சார்பா போட்டி போடக்கூடிய வேட்பாளர்களும் களத்துல இறங்கி வேலை செய்வாங்களா அப்படின்ற கேள்வியானது எழும்புது. அதனால மேலிடம் வெற்றி வாய்ப்பு கிடைக்காது, அதனால கிடைக்கிற சீட்டை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. பட் ஆனா இந்த மோதல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் உச்சத்தை தொட்டுட்டு இருக்கு அப்படிங்கறதான் பாக்குறோம். ஏன்னா இவங்க 25 சீட்ல இருந்து 26 சீட்டு அதிகபட்சம் தான் கொடுக்க முடியும் அப்படின்றதும், திமுக எக்ஸ்ட்ரா இவங்க ராஜ்யசபா கேக்குறாங்க அப்படின்றதுனால 25+1 கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு திமுக. ஆனா காங்கிரஸ் 40 சீட்டு வேணும், ஒரு எம்பி சீட்டு வேணும், அதோட சேர்த்து உள்ளாட்சி தேர்தல்ல எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணும், இந்தந்த சீட்ல எங்களுக்கான உரிமைகள் இருக்கணும், ஷீட் ஷேரிங் வேணும் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து முன்னிலைப்படுத்துறாங்க. எந்த தேர்தலையும் இல்லாம இந்த தேர்தல்ல எங்களுக்கு பவர் ஷேரிங் வேணும் அப்படின்ற குரல் ஓங்கி ஒலிக்குது. இங்க மட்டும் கிடையாது, என்டிஏ அலையன்ஸ்லயும் அது தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டு தான் வருது. மற்ற கூட்டணி தலைவர்களும் இதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் நேற்றைக்கு முந்தா நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களும் சொல்லியிருந்தாங்க, பிரேமலதா விஜயகாந்த் துணை முதலமைச்சர் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அந்த அம்மா ஒரு மாசத்துக்கு முந்தைய அவருடைய மாநாடு நடத்தினாங்க, அதுல துணை முதலமைச்சர் வேணும்னு கேக்குது. எந்த எலெக்ஷனும் இல்லாம இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு மற்ற கட்சிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தமாக என்ன இருக்கு அப்படின்னா இந்த பவர் ஷேரிங். இன்னைக்கு காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவுமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா
சில தினங்களுக்கு முன்பாக மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, நாங்க முன்னாடி காலங்கள்லயே விட்டுட்டோம், அப்பயே நாங்க வந்து அமைச்சரவையில இடம் பிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இந்த கட்டமைப்பே மாறி இருக்கு, ஜெயிக்கிறவங்க எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர எங்களுக்கு அதுல அமைச்சரவையில பொறுப்பு கொடுக்கறது இல்ல அப்படின்ற விஷயத்தை வந்து போட்டு உடைச்சிருக்காங்க. சோ இது காங்கிரஸ் மட்டும்தான் சொல்லிச்சா அப்படின்னா கிடையாது. இந்த பக்கம் வந்து திருமாவளவன் அவர்களும் இந்த பாயிண்ட வலுவா பேசிட்டு இருந்தாங்க. ஜெயிக்கிறதுக்கு மட்டும் எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, எங்களோட வாக்குகளும் அதுல இருக்கு. கூட்டணியில் சேர வேண்டும், ஓட்டு கேட்க வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சியில் அவர்கள் மட்டும்தான். ஆனா ஜெயிச்ச பிறகு அதுல பவர் ஷேரிங் கொடுக்க மட்டும் எந்த கட்சியும் முன் வர மாட்டேங்குது அப்படின்னு டைரக்டாவே திமுகவை தான் பேசியிருந்தாருன்னா பாத்துக்கோங்க. இன்னைக்கு இதுதான் நிலைமையாக இருக்கு. ஆனா இதே திருமாவளவனுக்கு இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படிங்கிறது சீட் ஷேரிங்கோ பவர் ஷேரிங்கோ கேட்கிற மாதிரி இல்ல, என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு நிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கறத பேசுறாரு. அதிகார பகிர்வும் தேவை என்பதிலே எமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதன் மூலம்தான் கட்சி வளர்ச்சி அடையும், எனவேதான் அதை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொல்லுவது இன்றைய அரசியல் சூழலுக்கு உகந்ததாக இல்லை. சோ இன்டாக்டா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பின்பத்தை கட்டமைச்ச இந்த திமுக இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு சல்லி சல்லியா நொறுங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் கிட்ட ஒரு ஓபன் ஆப்ஷன் இருக்கிறதுனால இங்க டிமாண்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே சில தொலைக்காட்சி விவாதங்கள்ல கூட வந்து காமெடியா சில பேர் பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, திராவிட கட்சிகளை மட்டும் ஆப்ஷனா வச்சிருக்காங்க, தேமுதிக கூட டிவிக்கேவே நினைச்சு கூட பாக்கல, அண்ணா திமுக இல்லைன்னா திமுகக்கு போலான்ற ஆப்ஷனை எடுத்தாங்களே தவிர யாரும் டிவிக்கேன்ற ஆப்ஷனை எடுக்கல அப்படின்ற விஷயம் இருக்கு. தாவேக்காவை கன்சிடரே பண்ணல. 1% 1% இருந்தாலும் தாவேக்கா பதவியில தர, பங்கு தர, அதை தர, ஆட்சியில் அதிகாரம் தரன்னு சொன்னாலும் எனக்கு 1% தாலும் 1% தாலும் திராவிட கட்சிகள் கிட்ட தான் போவோம். இதை உடைச்சு காங்கிரஸ் வருமா அப்படிங்கறதுதான் கேள்வி. காங்கிரஸ் வருமா வராதான்றத பாக்குறதுக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பல பேர் ஆவலாம் அப்படிங்கறதா செய்தியா இருக்கு. இன்னும் இன்னைக்கோ நாளைக்கோ ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் அப்படிங்கறதா செய்தியா இருக்கு. காங்கிரஸ் அபிஷியலா திமுக விட்டு வெளியே போறாங்களா, அப்ப தேசிய அளவிலான இந்த கால்குலேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஏன்னா உடனே உங்களுக்கு கேரளா எலெக்ஷன்ஸும் வருது. அப்ப கேரளா எலெக்ஷனையும் கால்குலேட்டிவா மனசுல வச்சுக்கிட்டு தான் விஜயோட போகணும்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா அங்க அவருக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இவங்க போறாங்களா, இல்ல பீகார் எலெக்ஷன் மாதிரி இங்கேயும் பண்ண போறாங்களா அப்படின்ற கேள்வியும் எழும்புது. என்ன நடக்குது அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். காங்கிரஸ் உடையுது அப்படின்னும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களோ இல்ல தேமுதிகவோ இன்னும் சீட்டு அதிகமா கேட்பாங்க, எங்களுக்கு இன்னும் அதிக சீட்டு வேணும்னு கேட்பாங்க. இந்த நெருக்கடியை திமுக எப்படி சமாளிக்கும் அப்படிங்கிறது தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.